ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ப்ரவுன் மார்க் மாரி ஸ்டார்ட் ஆகலாம். இல்லாட்டி பிளாக் லைன் மாரி ஸ்டார்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பல் கூச்சம் வரலாம். எப்பயாவது கூச்சம் வரலாம் சென்சிட்டிவிட்டி. அப்படி அதையும் இக்னோர் பண்ணுவாங்க. அ அதுவா சரியாயிடும் அப்படின்ட்டு. நம்ம நல்லா பிரஷ் பண்ணிப்போம். அது வந்து ரிவர்ஸ் ஆயிடும் அப்படின்ட்டு. அந்த மாரி கிடையாது. அது என்னாகும் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த எரோட் ஆனது இன்னும் டீப்பா நமக்கு பல்லோட டீப் லேயர்ஸ்க்கு வந்து பெனிட்ரேட் ஆயி போகும். ஸோ அப்படி அடுத்தடுத்த லேயருக்கு போறப்போ, நம்ம பல்லுல வந்து நடு சென்டர்ல தான் வந்து பல்லோட நரம்பு இருக்கும். ஸோ மேலருந்து ஆரம்பிக்கிற அந்த சொத்த பல்லு, நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே ட்ரீட் பண்ணோம்னா, மேலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிரும். அடுத்த லேயருக்கு போகுதுனாலும் டீப் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த லேயர் அந்த பல்லோட நரம்புல போய் டச் பண்றப்போ, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பண்ற மாரி இருக்கும். ஸோ ஓகே. அதே தான் டென்டிஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கம்மி. உங்களுக்கு பெயின்லெஸ்ஸாவும் ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு இனிஷியலாவே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ரொம்ப இன்வேசிவா, ஒரு அட்வான்ஸ்டா இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பண்ணாத மாரி, கொஞ்சம் சிம்பிளான டென்டல் ட்ரீட்மெண்ட்லயே முடிஞ்சிரும்.